நீங்கள் யோசேப்பின் கோத்திரத்தை நிலைத்திருக்க பண்ணுங்க. இந்த யோசேப்பின் கோத்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன் இங்கே சொல்லப்படுகிறதுனா, வடக்கே புதிதா வர்ற சத்துருக்கள் புதிதா யாராவது வந்து அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா இந்த யோசேப்பின் கோத்திரத்தை வச்சா போதும்ன்றார். இந்த யோசேப்பின் கோத்திரத்திலேயே ரொம்ப குறுகின பாப்புலேஷன்ஸ், கம்மியான மக்கள் ஜனத்தொகை. ஆனா அவங்கள வெய்யன்றார். பலவீனமானவனா இருக்கிறான், ஆனா அவனை வெய்யன்றார். இது எதை குறிக்குதுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, யோசேப்பு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பெருக செய்கிறவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. யோசேப்புன்னா என்ன அர்த்தம்? பெருக செய்கிறவர். யோசேப்புக்கு குறித்து அவருடைய தகப்பன் இஸ்ரவேல் ஆஸ்வதிக்கும் போது சொல்லுகிறான், யோசேப்பே, நீ கனி தரும் திராட்சை செடி சுவரிகளின் மேல் நீ படருவாய். படருகிற ஒரு அனுபவத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், தேவனுக்குள்ள வருகிற நன்மைகளை காண்பிக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நீங்க பாருங்க, பெருக பண்ணுகிற கர்த்தரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்போதும் மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பு என்றால் என்ன அர்த்தம்னா, தீமை செய்கிறவர்களை மன்னிக்கிறவர். கரங்களை உயர்த்தி ஆமென். 50ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, தன் சகோதரர்களை பார்த்து சொல்றார், நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ நன்மையாய் முடிய பண்ணினார். மன்னிக்கிற அனுபவம், இதை உங்களுடைய எல்லையில வைங்க. மற்றவங்களை ஈஸியா மன்னிங்க. மன்னிக்கிற அந்த அனுபவம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் எல்லையில் காணப்படட்டும். பிடிவாதம், பொறாமை, எரிச்சல் ஒரு நாளும் எல்லைக்குள் இருக்கக்கூடாது. யோசேப்பினுடைய அனுபவம் என்ன? மன்னிக்கிறவன், பெருக செய்கிறவன். அதை உங்களுடைய எல்லையின் வடக்க வைங்க, அதை பிரதானப்படுத்துங்க. மூன்றாவது பார்க்கிறோம், இந்த யோசேப்புக்கு இந்த எகிப்தில் அந்த பார்வோன் வைத்த ஒரு பேர்னா ஆஸ்நாத் அப்படின்ற பெயர். அது என்னத்தை குறிக்குதுன்னா, கற்புள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன் என்பதை காண்பிக்கிறது. உங்களுடைய பரிசுத்தம் எல்லை முழுவதும் காணப்படட்டும். கர்த்தருக்கு உண்மையா இருங்க, இதை முக்கியத்துவப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், தீமையும் பலவீனமோ எந்த பொல்லாப்போ உடைய எல்லையின் மேல் வராது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.